கான்கிரீட் போட்டு அங்கே கொண்டு போகிறோம். அப்படியெல்லாம் எங்களுக்கு தண்ணீர் வந்து கான்கிரீட் போட்டு தண்ணியெல்லாம் வேண்டாங்க. எங்களுக்கு தண்ணி வந்து சும்மா வந்தாலே போதும், ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வந்தாலும் போதும். கான்கிரீட் போட்டு எங்களுக்கு 4 நாள் 5 நாள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இங்கிருந்து அங்கே வந்து சேர்றதுக்கு. ஆனால் தண்ணி நிறுத்தும் போது எங்களுக்கு 4-5 நாள் கழிச்சு தான் நிற்குதுங்க. உங்களுக்கு முதலே நின்று போயிடுது, எங்களுக்கு 4-5 நாள் கழிச்சு தான் நிற்குது. அதனால எங்களுக்கு அப்படி தண்ணி வந்து 2 நாளில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வரும், 35 கிலோமீட்டர் வேகத்தில் வருங்கிறாங்க. அப்படியெல்லாம் வர வேண்டாங்க, மெதுவாக வரட்டும். இன்னும் எடுத்துட்டு தண்ணி இன்னும் வரலைங்க எங்களுக்கு. நாளைக்கு தான், இன்னைக்கு ராத்திரி தான் வருதுங்க. வந்துட்டு போது எந்த வித அவசரமும் இல்லை எங்களுக்கு. இப்படி இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி என்னை திடீர்னு கூப்பிட்டாங்க. அரச்சலூரில் ஒரு போராட்டம் இருக்குதுங்க, இன்னைக்கு அதுக்கு போகலாங்களா, இல்லை முத்தூரில் வந்து வைகா சபை கூட்டம் நடக்குது அதுக்கு போகலாங்களான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அது வரைக்கும் வைகா சபையெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கலாம் ஒரு பெரிய ஒரு ஐடியா இல்லைங்க. சரி, நம்ம வைகா சபைக்கே போய் இது வேணும்னு சொல்கிறவங்ககிட்ட போய் நம்ம வேண்டாம்னு சொல்லுவோன்னு ஒரு 150 பேர் நாங்கள் கிளம்பி போனோங்க. அங்கே போனால் ஒரு 10-15 பேர் தெரிஞ்ச முகம் இருந்தாங்க. அதுபோக அங்கே இருக்கிறவங்க யாருமே எங்கள் ஊருக்காரர் 7, 12, 13, 14 யாரும் கிடையாதுங்க. இங்கேயோ இருந்து கூப்பிட்டு வந்து ஒரு 200 பேர் உட்கார வச்சுருந்தாங்க இல்லைங்க. அங்கே சித்த நேரம் கழித்து ஐயா வந்தாங்க, காஸ்லிங் ஐயா வந்தாங்க, அந்த வைக்கால் சபையை சேர்ந்த தலைவர்கள்லாம் வந்தாங்க, எல்லாம் வந்து உட்காந்தாங்க. நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாமல் என் பேரை சொல்லி இவர் பேசுவாருன்னு சொல்லி சொன்னாங்க. நான் எந்திரிச்சு போய் நான் வாய்க்கால் எதிர்க்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், கான்கிரீட் போடக்கூடாது, போட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். என்ன பேச போகிறேன்னு தெரியாமல் மேடை ஏற்றி விடங்காட்டி கையும் தட்ட முடியாமல் சிரிக்கவும் முடியாமல் தர்ம சங்கடத்தில் மேடையில் உட்காந்துருந்தாங்க எல்லாருமே. நான் பேசி முடிச்ச அப்புறம் இந்த ஊரை சேர்ந்தவர் தான், அவர் பேரை மறந்துட்டுங்க, நசீனூர் விவசாயிகள் சங்க தலைவர் ஒருத்தர் மேடைக்கு போய் சொன்னாங்க, இந்த பேண்ட் சட்டை போட்டவர் ஏதோ பேசினாரு, சுற்றுச்சூழல்னாரு, மரம்ங்கிறாரு, குருவிங்கிறாரு, தேன்பூச்சி அழியக்கூடாதுங்கிறாரு, வண்டு அழியக்கூடாதுங்கிறாரு, அதெல்லாம் அழிஞ்சு நாசமாக போயிட்டு போகுது, நம்மளுக்கு தண்ணி வந்தால் சரி, அதெல்லாம் இவர் எதுக்கு பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னாருங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் மைக்கு வாங்கி அதுக்கு பதில் சொல்கிற விதமாக என்ன சொன்னேன்னா, தேன்பூச்சி மேலே நமக்கு பெரிய பரிதாபம் இருக்க வேண்டாம், குருவி செத்துட்டு போகுது, கரெக்ட் தான். ஆனால் அதெல்லாம் ஏன் இருக்கணும்னாங்க, இப்போ நம்மளாம் ஆடு வச்சிருக்கிறோம், ஆடு வச்சிருக்கும் போது ஆட்டு பட்டியில் ஆடு மட்டும் இருந்து கெடாய் இல்லாட்டி எந்த பிரயோஜனம் இல்லைங்க, புழக்கம் மட்டும்தான் போடும். அதே மாதிரி மாடு வச்சிருக்கிறோம், மாட்டுக்கு கெடாய் இல்லாட்டி, மாட்டுக்கு வந்து காலை இல்லாட்டி பூச்சிக்காலை இல்லாட்டி மாடு கண்ணு போடாதுங்க, சாணி மட்டும்தான் போடும், பாலும் கறக்காது. அதே மாதிரி அதனாலங்க எதுக்காக தேன் பூச்சி இருக்கணும்னா, நம்ம தென்னை மரம் வந்து தேங்காய் காய்க்கணும்னா, மகரந்த சேர்க்கை ஏற்படணும்னா தேன் பூச்சி இருக்கணுங்க. சூரியகாந்தி நடுறோம்னா சூரியகாந்தியில விதை வந்து முத்தணும்னா தேன் பூச்சி இருக்கணும். அது வந்து அப்பதான் மகரந்த சேர்க்கை ஏற்படும். இதுக்காக நம்ம சுயநலத்துக்காவது தேன் பூச்சி இருக்கணும், செடிகள் இருக்கணும், மரங்கள் இருக்கணும், மரங்கள்ல குருவிகள் இருக்கணும். அந்த குருவி என்ன பண்ணணும்னாங்க, நம்ம விவசாயத்துல தோட்டத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத பூச்சி எல்லாம் பிடிச்சி தின்றும். அது வந்து நம்ம எண்டோசல்ஃபானும் மோனோக்ரோட்டோபாஸும் பண்ற வேலையை அதெல்லாம் கொல்லுது. இது வந்து பிடிச்சி சாப்பிட்டு இயற்கையா அதே அதோட வேலையை பார்த்துக்குது. அதுக்காக நம்ம மரங்கள் எல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்ன அவங்ககிட்ட அந்த மீட்டிங்ல சவால் விட்டு தான் வெளில வந்துடுங்க. 2 நாள்ல முத்தூர்ல ஒரு ஜென்யூனான கூட்டத்தை கூட்டி, விவசாயிகள் கூட்டத்தை கூட்டி நாங்க நடத்தி காட்டுவோம் சொல்லிட்டு வந்தோம். 2 நாள்ல 48 மணி நேரத்துல முத்தூர்ல வந்து ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்தனோம். கீழ்பவானி விவசாய சங்க தலைவர் ஐயா வந்திருந்தாங்க, செங்கோட்டையன் ஐயா வந்திருந்தாங்க, வெங்கடாச்சல ஐயா வந்திருந்தாங்க, இவர் நம்ம கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வந்திருந்தாங்க. பெரிய கூட்டம். அங்க வந்து சம்பந்தம் இல்லாத சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் கூட்டிட்டு வந்திருந்தவங்க இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு. இப்ப நம்ம எல்லாரும் வந்து நானும் ஒரு கட்சியை சேர்ந்து வந்தான். ஸோ கட்சிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. கட்சிங்கிற சட்டையெல்லாம் கழட்டி மாட்டி 2 மாசம் ஆச்சுங்க, எல்லாம் கழட்டி மாட்டிட்டோம். கட்சியெல்லாம் வேண்டாங்க. இப்போ கட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம சட்டி தூக்கிட்டு போயிடுவோம். அதனால கட்சி வேண்டாங்க. அதனால வந்து என்ன இது வந்து இந்த சதி என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து எதுக்காக கான்கிரீட் போடுறாங்கன்னு நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் கமிஷன் கிடைக்குது அதனால கான்கிரீட் போடுறாரு, இன்னொருத்தருக்கு வந்து மரத்தை வெட்டி வித்தரலாம்னு நினைக்கிறாரு, கான்கிரீட் போடுறாரு, இன்னொருத்தர் ஜேசிபி வச்சிருக்காரு அதனால கான்கிரீட் போடுறான்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைங்க. செத்து போன இதுல வந்து கழுகு வந்து திங்கலான்னு பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சாவடிக்கிறதுக்கு ஏன் பாக்குறாங்கன்னா, இது வந்து உலக வங்கி எதுக்காக பணம் கொடுக்குறான், 1200 கோடி கொடுக்குறான்னா, சும்மா யாராச்சும் சும்மா பணம் கொடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? கோயிலுக்கு பணம் கொடுத்தா கூட நமக்கு இவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்னு கணக்கு போட்டு தான் கொடுக்குறோம். யாரும் சும்மா எதுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. ஸோ 1200 கோடி ரூபாய் ஒருத்தர் செலவு பண்றான்னா அவனுக்கு ஒரு லாப நோக்கம் உண்டு. அந்த லாப நோக்கம் என்னன்னாங்க, 1200 கோடி செலவு பண்ணிட்டு நாளைக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு இந்த வாய்க்கால வந்து விலைக்கு வித்துருவாங்க. 1400 கோடிக்கோ 1500 கோடிக்கோ எல்என்டிக்கோ ரிலையன்ஸுக்கோ டாட்டாவுக்கோ வித்துருவாங்க. அதுதான் உண்மை. இந்த உலக அரசியலை நம்ம இன்னும் யாருமே புரிஞ்சுக்கல. உலகத்துல 100 லிட்டர் தண்ணி இருக்குதுனாங்க, அந்த 100 லிட்டர் தண்ணியில 95% தண்ணி வந்து உப்பு தண்ணி. அந்த தண்ணியை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மீதி 5% தண்ணியில 2% தண்ணி வந்துங்க ஐஸா இருக்குது.
அதையும் நம்ம தொட முடியாது. இன்னும் 2% தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னா மலைக்கு மேலே இருக்குது. அதையும் நம்ம கொண்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மான்சரோவர் லேக் இந்த மாதிரி இடங்கள்ல தண்ணி இருக்குதுங்க. 1% தண்ணிக்கு தான் இத்தனை அடித்தடி. இதை வந்து நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஒரே % தண்ணிக்காக தான் நம்ம அடிச்சுக்கிறோம். அந்த 1% தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுறவன் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுவான். 1300 கோடியை உலக வங்கி போட்டு இதில் பாலத்தை கட்டி கொடுத்துட்டு சும்மாலாம் தண்ணி வராது. இப்போ வந்து நிறைய பேர் வலது வாய்க்கால் இருக்கிறவங்களை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. வலது வாய்க்கால் இருக்கிறவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிருவேன். அதை பற்றியெல்லாம் யாருக்கும் கவலை இல்லைங்க. வலது வாய்க்கால்காரருக்கு தண்ணி இல்லாமல் போகணுங்கிறதா எண்ணம். காரணம், அவங்ககிட்ட காசு வசூல் பண்ண முடியாது. வாய்க்கால் தண்ணி பாயிரவங்கிட்ட மட்டும்தான் காசு வசூல் பண்ண முடியும். என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் லெவலில் இதுக்கு பூரா வாய்க்காலுக்கு கான்கிரீட் போட்டுங்க, அடுத்தது பைப் போட்டு நம்ம சிட்டிலாம் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற, ஈரோடு இருக்கிற கார்பரேஷன் தண்ணி வீட்டுக்கு வர்ற மாதிரி பைப் போட்டு கொண்டாந்து தோட்டத்தில் விட்டுருவாங்க. அது முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து மீட்டர் மாட்டிடுவாங்க. மீட்டர் மாட்டினா இந்த லஸ்கர் வந்து மாசம் பில் எடுப்பாரு. லஸ்கர் வந்து நான் செக் பண்ணுவார், நீங்க எவ்வளவு தண்ணி உபயோகிச்சிருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணி கரண்ட் பில் வர மாதிரி, டெலிஃபோன் பில் வர மாதிரி தண்ணிக்கும் பில் வரும். அதை இன்னைக்கே தொலைச்சு கட்டோம்னா இந்த கான்கிரீட் வாய்க்கால் இன்னைக்கு கிள்ளி எரிஞ்சிடணும். விடக்கூடாது. இதை விட்டோம்னா நம்மளை முடிச்சு கட்டி போடுவாங்க. அவ்வளவுதான். சரியான உண்மை இதுதான். 2வது விஷயம்ங்க, இந்த தண்ணி அரசியல்ங்கிறது சிந்துவெளி நாகரிக காலத்திலிருந்து, மெசபடோமியா காலத்திலிருந்து தண்ணி இருந்த இடத்துல தான் மனிதன் குடியிருந்தான். எங்கெங்க மனிதன் வந்து அந்த இடத்த விட்டு அவன் நகரலாம் நினைச்சானோ அன்னைக்கு தண்ணி இல்லாத அன்னைக்கு அவன் நகர ஆரம்பிச்சான். சிந்துவெளி நாகரிகத்துல 4000 வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கு ஆறு வந்து தடம் மாறிச்சோ அன்னைக்கு நம்ம அங்கிருந்து இங்க நடந்து கீழே வந்தோம்னு சொல்றாங்க. அது வந்ததுக்கான நிறைய எச்சங்கள் இருக்குது. அது தனிக்கதை. ஸோ தண்ணி எங்க இல்லாட்டியும் நம்ம அங்கிருந்து நகர வேண்டியதாயிரும். ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடியா இருந்தா நம்ம எங்கேயாச்சும் போயிருக்கலாமுங்க. போனா அங்கெல்லாம் காடு இருந்திருக்கும், காட்டை வெட்டி பட்டா போட்டிருக்கலாம். இன்னைக்கு எவனாச்சும் பூமிக்கு போனா வாட்ச் போடுவான். எல்லாம் பட்டா போட்டு எல்லாம் கிளியரா டிமார்க் ஆகி நம்ம பூமி எது உங்க பூமி எதுன்னு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதனால இனிமேல் நம்ம எங்கேயும் போய் பொழைக்க முடியாது. போனா சென்னையாட்ட கோவையாட்ட நகரங்களுக்கு போய் அகதியாகவும் அங்க இருக்கக்கூடிய கட்டட தொழில கூலிக்காரனா வேணா நம்ம வேலை செய்யலாம். எல்லாத்தோட நிலைமை எவ்வளவு தோட்டம் இருந்தாலும் நம்ம ஊர் விட்டு வெளில போனா நம்ம வந்து அனாதானுங்க. நம்ம ஊர் இருக்கிற மரியாதை நம்மளுக்கு என்னைக்கும் கிடையாது. யார் பையன் யார் வேற ஒன்றும் கிடையாது ஊர் விட்டு போயிட்டோம்னா. அதனால அந்த மாதிரி நம்மளை போக வைக்கிறதுக்கும் உலக அளவில் ஒரு திட்டம் இருக்குது. மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லி பேசுறாங்க. நம்ம பிரதமரே அப்படித்தான் பேசிட்டு இருக்காரு. 95% மக்கள் வந்து டவுன்ல வாழணும், 5% மக்கள் வந்து அவங்களுக்கு உணவளிக்கணும். அதுதான் சிறப்பான மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லி பேசுறாரு. அதெல்லாம் பண்ணா நம்ம பொழிஞ்சு போயிடுவோங்க. நம்ம ஊர்ல இருக்கணும், நமக்கு நம்ம வந்து சாப்பாடு தயாரிக்கணும், நம்மளை பார்த்துக்கணும், நம்ம ஒரு மாடு வச்சுக்கணும், மாட்டுல இருந்து பால் வரணும். யாரையும் நம்பாம இன்னைக்கு வரைக்கும் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை முடிச்சு கட்டிடுவாங்க. அதனால இதுக்கெல்லாம் வந்து என்ன வழின்னு பார்த்துட்டுங்க, நான் உலக வங்கிக்கு ஒரு கடிதம் போட்டேன். உலக வங்கி இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்தா என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஒன்று இருக்குதுங்க. சுற்றுச்சூழல் இதனால பாதிக்கப்படுமா படாதா ஒண்ணு. 2வது சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆங்கிள், மக்களோட வாழ்வாதாரம் இதனால பாதிக்கப்படுமா, மக்களோட நம்பிக்கைக்கு ஏதாச்சும் கேடு வருமா, மக்கள் நம்பக்கூடிய நம்பிக்கைக்கு ஏதாச்சும் இதனால பங்கு வருமா. இப்படி எல்லாம் உலக வங்கி பார்த்து தான் பணம் கொடுக்க முடியும். உலக வங்கி தென்னன் தெளிவா சில பேருக்கு கையில் இந்த பேப்பர் இருக்குங்க, ஒரு கடிதம் போட்டிருக்கான். இல்ல, தமிழக அரசாங்கம் இதுவரைக்கும் எங்களிடம் பணம் கேட்கவில்லை. அப்படின்னா நீ கேட்டாலும் உங்களை போல நீங்களாம் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கீங்க, விவசாயிகளை கூப்பிடுவோம், ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன் பேருங்க. இதனால யார் யார் பாதிக்கப்படுவாங்க, யார் யார் லாபப்படுவாங்க, அவங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசாம கேட்காம நாங்க பணம் கொடுக்க மாட்டோம் சத்தியம் பண்ணியிருக்கோம் உலக வங்கி. அதனால கண்டிப்பா நம்மளை கூப்பிடுவோம். கூப்பிடுற அன்னைக்கு இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்தி நம்ம எல்லாம் போய் நின்று வேண்டாம்னு சொன்னால் மட்டுமே இது நடக்குங்க. அப்புறம் நம்ம போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஆள்றவங்களுக்கு தெரியறதுக்கு. நான் அம்மாவுக்கு எதிரி கிடையாதுங்க. உண்மையாவே வந்து நாங்கள் அடிச்ச நோட்டீஸே வந்து அம்மா வந்து நல்ல உள்ளம் கொண்டு அம்மா வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிடுறோம்னு தான் அம்மாவுக்கு வந்து வேண்டுதலே வச்சோம். ஏன்னா இதை வந்து ஐயா ஒருத்தர் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டி ஓட்டம் சண்டை போடுறோம் நம்ம மெயின் கிடையாது. நமக்கு தேவை கான்கிரீட் வேண்டாம், இது ஒண்ணுதான். இப்ப நிறைய பேர் என்ன ஆயிடுது, டைல்யூட் வேற பண்ணி போடுறாங்க. இதுல வந்து தடப்பள்ளி அரக்கங்கோட்டை பிரச்சனையை பேசி, காவேரி மானிட்டரிங் கமிட்டி பிரச்சனை எல்லாம் பேசினா என்ன ஆகி போயிருதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்காம போய் கசம் வந்துருதுங்க. நாங்க எதையும் பேச போறதில்ல. சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா, கான்கிரீட் வேண்டாம். வீடு தீப்பிடிச்சு எரியுது, வீட்டு தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால இது மட்டுமே எங்க ஐடியா. உலக வங்கியிலிருந்து பதில் வந்திருக்குதுங்க. அடுத்து சுற்றுச்சூழல் மந்திரி போய் பார்க்கலான்னு இருக்கிறோம். அப்போ வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னாங்க, நேற்று நான், கிருஷ்ணமூர்த்தி அண்ணன், செங்கோட்டையன் ஐயா எல்லாரும் சேர்ந்து
ஒரு 150 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 200 கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பார்க்கலாம்னு ஆரம்பிச்சோம் நேற்று காலையில் இருந்துங்க. ஒரு 30% நாங்கள் டேட்டா வாங்கியிருக்கோம் கிராமத்துக்கு. அதாவது ரெவன்யூ வில்லேஜுக்கு 2 பேர்னு கணக்கில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி 200 கிராமத்துக்கு 400 பேர்த்த பிடிச்சிட்டோம்னா அந்த 400 பேரோட தொலைபேசி எண்ணையும் அவங்களையும் கொண்டு அவங்களை எல்லாம் நாங்கள் தொடர்பு கொண்டு 1ஆம் நம்பர்ல ஆரம்பிச்சு 124 மங்களப்பட்டி வரைக்கும் ஒரு தொடர்பு கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை எல்லாரும், எனக்கு என்னுடைய ஆசையே வந்து செல்லமுத்தி ஐயா, நம்ம எல்லாரும் 7 5 6 விவசாயிகள் சங்க தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி ஈரோடுல ஒரு மாபெரும் கூட்டத்தை காமிச்சு விவசாயிகள் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். அதுவே என்னுடைய ஆசை. நன்றிங்க. பிசி செங்கோட்டையன் அவர்கள் மாவட்ட தமிழக விவசாய சங்கம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். மதிப்புக்குரிய இந்த சிறப்பான கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தலைவர் அவர்களே, இந்த கூட்டத்தை குரமந்தூர் அரும்பாடுபட்டு இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களை, இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் சொல்லையருடன் செல்லமுத்து அவர்களே, அவரோடு கூட வந்திருக்கின்ற ஈட்டிமணி குப்புசாமி அவர்களே, பாலு அவர்களே, இந்த காங்கிரட் திட்டத்திற்கு கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து போர்க்குடி தூக்கி இருக்கின்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் வெங்கடாச்சலம் அவர்களே, இந்த காங்கிரட் திட்டத்தை முதலிலே யாருக்குமே தெரியாமல் 4 சுவத்துக்களிலே அமற்றுவதற்காக ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு என்னோடு உதவிகரமாக செயல்பட்ட கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சிஎம் துளசிமணி அவர்களே, எஸ்ஏ பெருமாள்சாமி அவர்களே, இந்த காங்கிரஸ் திட்டத்தை முதலில் எதிர்ப்பதற்காக 2010ஆம் ஆண்டு நடத்திய அந்த ஊர்வலத்தில் இந்த பகுதியிலே பங்கெடுத்துக் கொண்ட விவசாய பெருமக்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களே, விவசாய பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காங்கிரஸ் திட்டத்திற்கு இன்றைக்கு ஏன் இவ்வளவு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் கடுமையான வறட்சி. 2009-10ஆம் ஆண்டுகளிலே இந்த காங்கிரஸ் திட்டத்தை பற்றி பேசுகின்ற போது யாருமே அதில் ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா தொடர்ந்து 10 ஆண்டு காலம் நமக்கு 2 ஓம் தண்ணீர் வந்தனால் தண்ணீர் பற்றி நமக்கு தண்ணீருடைய அருமை தெரியவில்லை. எப்படி வெயிலினுடைய கொடுமை நிழலுக்கு சென்றால் தான் தெரியுமே, அதை போல தண்ணீர் இன்றைக்கு இல்லை. 2 ஆண்டு காலமாக நமக்கு தண்ணீர் இல்லை. கடுமையான வறட்சி ஏற்படுகிற நேரத்திலே தான் இன்றைக்கு நமக்கு புரிகிறது காங்கிரஸ் திட்டத்தினுடைய பலன் எப்படி நமக்கு கிடைக்கப் போகிறது என்பது. இந்த காங்கிரஸ் திட்டம் நேற்று இன்று இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் அவர்களோ அல்லது இதற்கு முன்னால் இருக்கின்ற அமைச்சர்களோ போட்ட திட்டம் அல்ல. இது எனக்கு முன்னாலே பேசிய கார்த்திகேயன் சொன்னதை போல அதிகார வர்க்கங்கள் அதிகாரிகள் திட்டமிட்டு எங்கே வருங்காலத்தில் நமக்கெல்லாம் உண்பதற்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆகிவிடுமோ என்று திட்டமிட்டு இந்த பாசன பகுதியிலே அதிகமாக சிறப்பாக பாசனம் செய்து கொண்டிருக்கின்ற பகுதிகள் எல்லாம் கட்டுப்படுத்தி மேலும் இந்த தண்ணீரை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் 1500 அடிகளுக்கு கீழாலே தண்ணீர் இருந்தால் கூட காட்ட வைத்தாவது அவன் போர்வெல் மூலமாகவும் கிணறுகள் மூலமாகவும் போரை போட்டு விவசாயம் செய்வானே தவிர வேறு தொழில் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் மீண்டும் இன்றும் மேலும் இன்னும் ஒரு 40,000 ஏக்கருக்கு நாங்கள் கீழே தாராபுரம் பகுதியிலே உங்களுக்கெல்லாம் தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்ற ஒரு பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் அளித்து எங்க இந்த காங்கிரட் போடுவதற்காக ஒரு மாயை உருவாக்குவதற்காக அதிகாரிகளால் திட்டமிடப்பட்டு 30-40 வண்டிகளிலே எங்கோ தாராபுரம் குண்டடம் மூலனூர் பகுதியிலிருந்து விவசாயிகளை என்ற பெயரில் விவசாயிகளுக்கு இலவசமாக அரசாங்கத்தினுடைய பஸ்களை கொடுத்து அவர்களுக்கு பணத்தையும் கொடுத்து பாட்டலையும் கொடுத்து சாப்பாட்டுக்கும் கொடுத்து அங்கிருந்து அழைத்து வந்து சம்பத் நகரிலே நாளை இந்த பீசுகளை எல்லாம் பச்சை துணி பீசுகளை எல்லாம் எடுத்து கோவணங்களாக கிழித்து அவர்களுடைய தோளிலே போட்டு
விவசாயி என்ற ஒரு மாயை உருவாக்கி அவர்களெல்லாம் துணியை வாங்கி பின்னாலே டிச்சிலை வீசிக்கொண்டு சென்ற காட்சி பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பார்க்கவில்லை. இந்த காங்கிரஸ் தளம் அமைப்பதற்கு அதிகாரிகள் இப்படி ஒரு திட்டமிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கி இன்றைக்கு நாடு முழுவதும் யாரை எடுத்துக்கொண்டாலும் காங்கிரஸ் தளம் அமைப்பதற்கு விவசாயிகள் ஒரு கூட்டம் இருக்கிறது என்ற ஒரு பொய்யான மாயை உருவாக்கி இருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையிலும் கடந்த 60 ஆண்டு காலமாக நாம் எல்லாம் இந்த பாசன பகுதியிலே சிறப்பாக கடன் பெற்றிருந்தாலும் காடுகளை விற்றாலும் கூட சிறப்பாக நாம் எல்லாம் நெளிஞ்சோர் நின்றுக்கிறோம். அது இல்லைன்னு 6 நாளை மறுக்க முடியாது. கடந்த 2 தலைமுறைகளுக்கு முன்னாலே எப்படி நமக்கெல்லாம் இந்த காடுகளனைகள் எல்லாம் சேற்று வைத்து விட்டு போன பெரியவர்கள், அதை போல 1/2 நாளுக்கும் 8 நாளுக்கும் 4 நாளுக்கும் இந்த வாய்க்காலை வெட்டி நமக்கு இந்த வாய்க்காலை விட்டு வைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த வாய்க்காலை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. இந்த வாய்க்காலை காப்பாற்றாமல் நாம் இந்த காடுகளனை வைத்திருப்பதும் பிரயோஜனமே இல்லை. ஏதோ அங்கு ஈரோட்டிலே சதுரடி கணக்கிலே வித்துக் கொண்டிருக்கிற சதுரடிக்கு 4000, 5000, 10,000, 15,000 வித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகள் நாங்கள் தான் பாசன சபையினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்கள் என்ற பெயரிலே போர்வையிலே இந்த விவசாயிகள் எல்லாம் எக்காடு கட்டு குட்டிச்சவர் ஆனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த பதவி என்ற ஒன்றை துண்டை தோளிலே போட்டுக்கொண்டு நாங்கள் அதிகாரிகளிடத்திலும் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த மந்திரிகளிடத்திலே போய் சமமாக உட்கார்ந்து கொண்டு பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு பதவி வேண்டும் என்பதற்காகத்தான் விவசாயிகளுக்கும் தலைவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்கள் இந்த சபைகளுக்கெல்லாம் தலைவராக நாம் தேர்ந்தெடுத்து விட்ட காரணத்தினால் இந்த ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டியை போல அமைதியாக இருந்த விவசாயிகளை இன்றைக்கு தூண்டிவிட்டுக் கொண்டு அதிகாரிகளும் அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு சில விவசாயிகள் சங்க தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்ட விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் 4 பேர் தான். 44 சபையும் இன்றைக்கு நம்மோடு வந்து விட்டது. நான் அவர்களை கடுமையாக எந்த இடத்திலே வேணாலும் இருப்பேன். அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் யாரும் சும்மா சோறு ஓடுவதில்லை, யாருக்கும் ₹1 சும்மா எவனும் பணம் கொடுக்கறதில்லை. காரணம் 60 ஆண்டு காலமாக சிறப்பாக நாம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாசன சபை நமக்கு சொந்தம். 10,5 கோடி ரூபாய்க்கு வெட்டப்பட்ட கால்வாய்க்கு 22 கோடி ரூபாய் அபிவிருத்தி வரி என்ற பெயரிலே இன்றைக்கு நாம் கட்டி ஆகிவிட்டிருந்த அணைக்கும் அணை சேர்ந்த வாய்க்கால்களுக்கும் ஆக இந்த வாய்க்காலை என்றைக்கு மராமத்து செய்தாலும் என்று எவ்வளவு தூரம் மாடலிங் செய்தாலும் இந்த விவசாயிகளை கேட்டுத்தான் யாரும் உள்ளே இறங்க வேண்டுமே தவிர யாருக்கும் இந்த வாய்க்காலில் உரிமை கிடையாது. அரசாங்கத்திற்கே கூட நம்முடைய கருத்தை கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அதிகாரிகள் கருத்து கேட்கிறோம் என்ற பெயரில் யாருக்குமே தெரியாமல் காளிங்கராயன் இல்லத்திலே உட்கார்ந்து ஒரு சின்ன அறைக்கு உள்ளே உட்கார்ந்து கருத்து கேட்கிறோம் என்ற அறிக்கை தயார் செய்து அரசாங்கத்திற்கு ஒரு தவறான புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் நடந்து முடிந்த உண்மை. ஆனால் இந்த அதிகார வர்க்கம் திட்டமிட்டு இந்த விவசாயிகளை பழி வாங்குவதற்காகவும் இந்த பாசன சபையை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணுவதற்காக நடக்கின்ற இந்த காங்கிரஸ் திட்டத்தை இந்த 200 கிலோமீட்டர் தூரம் சாதாரண தூரம் அல்ல, 200 கிலோமீட்டர் என்றால் இன்றைக்கு இங்கிருந்து மெட்ராஸினுடைய பாதி தூரம். இந்த பகுதியில் 110 அடி அகலத்திலே தொடங்குகின்ற வாய்க்கால் அங்கே 60 அடி அகலத்திலே முடிவடைகிறது மங்களப்பட்டியிலே. மங்களப்பட்டிக்குத்தான் தண்ணி வேணும்னு சொல்ற அத்தனை பசங்களை. ஆனா அந்த மங்களப்பட்டியில் இருக்கிற விவசாயி காங்கிரீட் போடக்கூடாதுன்னு 500 பேர் வந்து போட்டிருக்கான். அன்னைக்கு இந்த 4 நாளைக்கு முன்னால நாங்க நேரம் கூட்டம் பேசிட்டு இருக்கிறோம். கார்த்திகேயன் ஏற்பாடு பண்ணியிருந்தார். இல்ல 500 கரெக்ட் 500. நம்ம தேவையில்லை, நாம் மிரகைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. 99.25% விவசாயிகள் காங்கிரீட் போடக்கூடாது என்ற கோதாவிலே நிற்கிறார். ஒரு 0.5% என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களை தூக்கி வைத்துக் கொண்டு ஒருவர் துரோகி என்கிறான், ஒரு தீய சக்தி என்கிறது, சுயநலவாதிகள் என்கிறார்கள். இப்படி எல்லாம் ஆளால் பேசி போயிட்டு இருக்கிற ஒருத்தர் காங்கிரீட் போட சொல்ல காங்கிரீட் வேண்டாங்கிறனால துரோகியா, ஒரு ஆள் தீய சக்திங்கிற, ஒரு ஆள் சுயநலவாதிங்கிற.
அட யாருக்கு நீ கமிஷன் வாங்குறதுக்கு நீங்க ஆளா பறந்து தெரியுங்க, அது வேற எங்கேயே வாங்கி தொலைங்க, போய் காவேரியில் போடுங்க. காங்கிரீட் போட சொல்றேன் இன்னைக்கு காளிங்கராயன் பாசன விவசாயிகள் அங்க போடுங்க, தடப்பள்ளியில் போட சொல்றேன் அங்க கொண்டு போடுங்க. இங்கே எங்க வலது பக்கம் காடு கலங்க எல்லாம் கொடுத்து போட்டு அவன் வந்து தலைவர் சொல்லும் போது ஒரு தேங்காய் பண்ணு மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து கட்டிட்டு இருக்கேன், அவனை இங்க எடுத்து குடிச்சு வருவன். இன்றைக்கு இந்த கீழ்பவானி பாசன பகுதியினுடைய அமைப்பு நமக்கு எப்படி இருக்கிறது என்றால், இன்றைக்கு அதிகாரிகள் தவறான ஒரு புள்ளி விவரத்தை எல்லாத்து மத்தியிலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஏயிலிருந்து தண்ணி நசுக்கல் இருந்து அத்தனை பேரும் கீழ், அதாவது வீணாகிறது விரயமாகிறது என்று. இன்னைக்கு கூட அந்த பேச்சுகள் வந்து விரயமாகிறது என்று. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இந்த நம்முடைய பாசன பகுதியிலே விரயமாக இல்லை. கீழ்பவாயினுடைய அனைத்து கசிவுநீர் குட்டைகளும் நமக்கெல்லாம் சிறப்பாக பாசனம் செய்து நம்முடைய பாசனம் இன்றைக்கு 2,07,000 ஏக்கர் என்றால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக பிரித்து 1,03,000 ஏக்கருக்கு ஒரு வருஷம், அடுத்த வருஷம் 1,03,000 ஏக்கருக்கு வருகின்ற நேரத்தில் நமக்கு அந்த பாயாத பாசன பகுதி 80% கசிவுநீர் ஓடைகளின் மூலமாகவும் பள்ளங்களின் மூலமாகவும் வருகின்ற காரணத்தினால் இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு கரும்புகளையும் மஞ்சளும் வாழையும் தென்னையும் வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் பாலடிக்கிற திட்டம் தான் இந்த திட்டம். அதை பாய்ந்து அதற்கு கீழே செல்லுகின்ற போது பவானியிலே போய் கிடக்கிறது. பவானியிலே கலந்து அந்த தண்ணீர் கவந்தப்பாடி வரைக்கும் இருக்கின்ற அனைத்து கசிவுநீர் வாய்க்காலினுடைய தண்ணீர் தடப்பள்ளி அரக்கன்கோட்டையிலே கலக்கின்ற காரணத்தினால் அந்த தடப்பள்ளி அரக்கன்கோட்டைக்கு விடுகின்ற தண்ணீர் அங்கு அணையிலே 200 கீசஸ் ஒரு நாளொன்றுக்கு சேமிக்கப்படுகிறது. இதுதான் இல்லை என்று மறுக்க முடியாது. இந்த அதிகாரி பொய்ய சொல்லிட்டு தெரியும். அதற்கு கீழே கவந்தப்பாடிக்கு கீழே கொடுமுடி வரைக்கும் இருக்கின்ற போகின்ற இந்த தண்ணீர் காளிங்கராயன் பாசன பகுதியிலே கலக்கின்ற போது காளிங்கராயனுக்கு விடப்படுகின்ற தண்ணீர் ஒரு நாளொன்றுக்கு 200 தண்ணி அங்கே மிச்சப்படுத்தப்படுகிற 200 300 வரைக்கும். தடப்பள்ளி அரக்கன்கோட்டையும் காளிங்கராயனும் பாய்ந்து கீழே காவேரிக்கு செல்கின்ற போது காவேரியுடைய தண்ணீர் அங்கே மேட்டூர் அணையிலே சேமிக்கப்படுகிறது விடுகின்ற தண்ணீர். இதற்கு மேல்